வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியன் ஹிஸ்ட்ரியில் நம்ம வந்து 10,000+ பாயிண்ட்ஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் பற்றி வந்து இன்றைக்கி அடுத்து என்ன பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். ஸோ 11th பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா, இந்த ஹியூமன் எவல்யூஷன். ஸோ ஹியூமன் எவல்யூஷன் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா, எப்படி வந்து ஹியூமன் வந்து ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து, அதாவது ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்லேருந்து இப்போ வரைக்கும் எப்படி டெவலப்மெண்ட் ஆகி வந்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டைமை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா எவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த ஹியூமன் எவல்யூஷனோட ஸ்டோரியை சயின்டிஃபிக்கலாக வந்து படிக்கிறதுக்கு நம்மளுக்கு எது வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா, ஆர்கியாலஜியும் ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 ஸ்டடீஸ் தான் வந்து ஹியூமனோட எவல்யூஷனை நம்ம வந்து சயின்டிஃபிக்கலாக படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அப்போ ஆர்கியாலஜினா என்ன, ஆந்த்ரோபாலஜினா என்ன அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அப்போ ஆர்கியாலஜி அப்படின்றது என்னென்னு பார்த்தோம்னா, இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடில், ஸோ ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடில் வாழ்ந்த இந்த ஹியூமன் பீயிங்ஸோட ரிமைண்ட் மெட்டீரியல்ஸ்லாம் வந்திருக்கும். டூல்ஸு, ராக்ஸில் ட்ரா பண்ணி வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து அவங்க யூஸ் பண்ண பாட்ரிஸ். ஸோ இதெல்லாம் வந்து ரிமைண்ட் மெட்டீரியல்ஸாக நம்மளுக்கு எர்த்துலேருந்து நம்மளுக்கு கிடைக்கும். அந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் ஹியூமன் பீயிங்ஸோட ரிமைண்ட் மெட்டீரியல்ஸை பற்றி படிக்கக்கூடிய அந்த ஸ்டடியை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆர்கியாலஜி அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த ஆர்கியாலஜிக்கல் ஸ்டடீஸுக்கு மெயின் சோர்ஸாக எது வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா, இந்த மெட்டீரியல் எக்ஸ்கவேட் பண்ண ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடில் வாழ்ந்த அந்த ஹியூமன் பீயிங்ஸோட ரிமைண்ட் மெட்டீரியல்ஸ் வந்து இருக்கும்ல, ஸோ அதுதான் வந்து அவங்களுக்கு இந்த ஆர்கியாலஜிக்கல் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கு ரொம்ப மெயின் சோர்ஸாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஆந்த்ரோபாலஜி. ஸோ முன்னாடி ஆர்கியாலஜி தான் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். இப்போ வந்து ஆந்த்ரோபாலஜி. ஆந்த்ரோபாலஜி அப்படின்றது அந்த ஸ்டடி எதை பற்றின ஸ்டடி அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, ஹியூமன்ஸ் அண்டு ஹியூமன்ஸோடையும் எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரியை பற்றி படிக்கக்கூடிய அந்த ஸ்டடி தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இப்போ ஆந்த்ரோபாலஜி அப்படின்றது ஹியூமன்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஹியூமன்ஸ் அவங்களோட ஹிஸ்ட்ரியை பற்றி படிக்கிறதும், அதே மாதிரி அவங்களோட எவல்யூஷன் எப்படி வந்து ஒவ்வொரு கட்டத்துலையும் சேஞ்ச் ஆகிட்டே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹியூமன்ஸ் அண்ட் அவங்களோட எவல்யூஷனை பற்றி, அந்த ஹிஸ்ட்ரியை பற்றி படிக்கக்கூடிய அந்த ஸ்டடி தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த வேர்டு ஆந்த்ரோபாலஜி அப்படின்ற இந்த வேர்டு வந்து எதுலேருந்து எடுத்திருக்காங்கன்னா, க்ரீக் வேர்டு. ஸோ 2 க்ரீக் வேர்டு சேர்ந்தது தான் இந்த ஆந்த்ரோபாலஜி அப்படின்ற இந்த வேர்டு. இந்த ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேர்டை எப்படி பிரிக்கிறாங்கன்னா, ஆந்த்ரோபோஸ் அப்படின்னு சொல்லியும் லோகோஸ் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி 2ஆக வந்து பிரிக்கிறாங்க. அப்போ ஆந்த்ரோபோஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா, அதோட மீனிங் வந்து மேன் இல்லைனா ஹியூமனை வந்து டினோட் பண்ணும். லோகோஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தோம்னா தாட். லோகோஸ் அப்படின்றது தாட் இல்லைனா ரீசன். ஸோ அதை வந்து டினோட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஆந்த்ரோபாலஜி. அந்த ஆந்த்ரோபாலஜின்ற இந்த வேர்டு க்ரீக் வேர்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. அது 2 வேர்டு, ஆந்த்ரோபோஸ் அண்டு லோகோஸ் அப்படின்னு சொல்லி இந்த 2 வேர்ட்லேருந்து தான் ஆந்த்ரோபாலஜி அப்படின்ற வேர்டு வந்து நம்மளுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இந்த 2 ஸ்டடி மூலமாக தான், அதாவது ஆர்கியாலஜிக்கல் ஸ்டடி மூலமாகவும் ஆந்த்ரோபாலஜி அப்படின்ற இந்த ஸ்டடி மூலமாகவும் தான் நம்ம என்ன தெரிஞ்சிக்க முடியுதுன்னா, இந்த ஹியூமன் பீயிங்ஸ், நம்ம ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடில் வாழ்ந்த ஹியூமன் பீயிங்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியுது. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் பாயிண்ட்ஸு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த பாயிண்ட்ஸோட உங்களை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.